யோக விபாசனா அப்படிங்கிற பேர்ல ஒரு 3 நாள் நேரடி வகுப்பு ஆழியார்ல ஒவ்வொரு மாதமும் நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோங்க. விருப்பத்தொகை வகுப்புங்க. யோக விபாசனா 3 நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு. நான் நடத்துற இந்த 3 நாள் வகுப்புல யோகாவும் இருக்கும், விபாசனாவும் இருக்கும், கழிவு நீக்க பயிற்சிகளும் இருக்கும், உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் இருக்கும், மனம் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளும் இருக்கும். ஆமாங்க. 4 விதமான லாபம். இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்பு அப்டின்னா என்னன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்ட செலுத்திட்டு நீங்க கலந்துக்கலாம். 3 நாள் தங்குவதற்கு, உணவு, தேநீர் எல்லா ஏற்பாடும் பண்ணி குடுக்குறோங்க. விருப்பத்தொகை வகுப்புங்க. ஒவ்வொரு மாசம் நடக்குதுங்க. அவசியம் எல்லாரும் ஒரு தடவ ஏதோ ஒரு மாசம் வந்து கலந்துக்கங்க. பொள்ளாச்சி பக்கத்துல, கோயம்புத்தூர் பக்கத்துல, பொள்ளாச்சி பக்கத்துல இயற்கையான ஒரு சூழல்ல ஆழியாறு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க. அந்த வகுப்போட சிலபஸ் சொல்றேன் கேளுங்களேன். இந்த 3 நாள்ல நீங்க செல்ஃபோன் ஒரு தடவ கூட பார்க்கக்கூடாது. வந்தோனே செல்ஃபோன குடுத்துறணும். செல்ஃபோன்ல பேசவே கூடாது. செல்ஃபோன் பயன்படுத்தவே கூடாது. 3 நாள்ல அந்த ஏரியாவுல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஃபுல் சைலன்ட். டிவி கிடையாது, பேப்பர் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. இந்த வகுப்பு ஜூலை 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது. இந்த வகுப்பு நீங்க வரணும்னா, நீங்க anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்ல போயி, ஈவென்ட் அப்படிங்கிற இடத்துல புரோகிராம் ஃபைண்டர் அது மூலியமா நீங்க யோகா விபாசனான்னு டைப் பண்ணி, விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கலாங்க. வாருங்கள் நண்பர்களே! யோகா விபாசனா அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. இந்த யோகா விபாசனா வகுப்புக்கு என்ன தேதியில ஆரம்பிக்குதோ, ஒரு நாள் முன்னாலேயே ஈவினிங் வந்து நீங்க தங்கிரணும். அடுத்தது யோக விபாசனா 3 நாள் வகுப்புக்கு ஒரு தடவ வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா, குறைந்தது 6 மாசம் இடைவேளைக்கு பிறகு தான் 2வது முறை நீங்கள் வர முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த யோக விபாசனா வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் திரு ஜானி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.